Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய WhatsAppல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட फ्रेंड्स, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க லவர்ஸ் கூட chat பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி chat பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் காட்டாத அவங்க கூட எப்படி chat பண்றது அத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், பட் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் காட்டாது. நீங்க லாஸ்ட் சீன் வந்து எப்பவே வந்த மாதிரி தான் காட்டும். சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்ங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணிடுங்க. உங்களோட फ्रेंड्स எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். So guys, உங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் காட்டாத உங்களோட फ्रेंड्स கூட chat பண்றதுக்கு ஒரு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணனும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல ரெண்டு பெர்மிஷன்ஸ் வந்து கேக்கும். அந்த ரெண்டு பெர்மிஷனுக்கும் ஜஸ்ட் அலோ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அந்த ரெண்டு பெர்மிஷன்ஸ்க்கும் அலோ கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா கீழ வந்து கெட் ஸ்டார்ட்டட் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுல எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸா கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படினு இன்ஸ்டன்ட் ரீப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத சோ இன்னும் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதனால சோ ஃபைனலா அந்த அப்ளிகேஷனோட மெயின் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. உங்களோட மொபைல்ல என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ சோ அது எல்லாமே காட்டும். ஓவரால் பாத்தீங்கன்னா இதுல வந்து மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான ஆப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் மோர் கொடுத்துட்டு உங்களோட மொபைலில் எந்த ஆப்ஸ் வேணுமோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக வந்து சேட் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா? மற்றபடி இதில் நமக்கு வாட்ஸ்அப் தான் தேவை. ஸோ வாட்ஸ்அப் வந்து ஆனில் இருக்கா பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜுக்கு நீங்கள் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் காட்டாத எப்படி மெசேஜ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். என்கிட்ட ரெண்டு வாட்ஸ்அப் வந்து இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வாட்ஸ்அப்பையும் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியும் காட்டுறேன். ஸோ கைஸ், என்னோட இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1703 இருக்குது. இப்போ வந்து நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நான் இப்போ அந்த மெசேஜை வந்து நான் ரீடும் பண்ணிட்டேன். ஸோ ஹலோ அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டேன். பட் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், 1703 இதிலே தான் இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? பட் அது ஆன்லைன் ஸ்டேட்டஸ் சுத்தமாக காட்டாது. பட் அந்த மெசேஜ் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மெசேஜ்லாம் டெலிவரி ஆகுது, ரிசீவ் ஆகுது எல்லாமே. பட் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து சுத்தமாக காட்டவே இல்லை. ஸோ சூப்பரான ஒரு ட்ரிக் இது. உங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் சுத்தமாக காட்டாத உங்களோட லாஸ்ட் சீன் எப்போவே இருக்கிற மாதிரி செட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் கூட ஈஸியாக வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களோட ஆன்லைன் ஸ்டேட்டஸ் காட்டாத எப்படி சேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.